ஹாய் காய்ஸ். எப்போவுமே வந்து எங்கள் அக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கேயாச்சும் வெளில போய் சாப்பிட போவாங்க. பட் இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, சரி வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பானிபூரி, அதுக்கப்புறம் நிறைய குர்குரே, லேஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை வச்சு ஏதோ பண்ணுறேன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நான் தான் நல்லா பண்ணுவேன்ட்டு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பானிபூரி, மசாலா பூரி, அப்புறம் மஷ்ரூம் எல்லாமே சாப்பிட்றலான்ட்டு ஃபஸ்ட்டு மஷ்ரூமை கொட்டி எல்லாம் கலக்குன்னு கலக்கணும். கலக்கிட்ட பிறகு அதில் அந்த கார்ன்லாம் போட்டு சாப்பிட்டோம். எனக்கு பர்சனலாக சொல்லணுன்னா எனக்கு காளான் பிடிக்கவே பிடிக்காது கைஸ். பட் வந்து மசாலா பொடி ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் நம்மளோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா லேஸை எல்லாமே நுறுக்கி எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஹோல் போட்டு அதில் வந்து ஃபுல்லாக காற்றெல்லாம் வெளில எடுத்த பிறகு அது எல்லாத்தையும் கொட்டிட்டோம். பாருங்கள், நல்லா கொட்டி கலக்குன்னு கலக்கிட்டோம். ஃபுல்லாக குறுக்குறே எல்லாமே ஆட் பண்ணுவோம். எனக்கு வந்து இதை எப்படிடா இருக்க போகுது, நம்மளை எலியாக வச்சு டெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தோணுச்சு. எங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எல்லாருக்குமே எனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்தே பார்க்கறதுனால எல்லாருக்குமே எனக்கு தெரியும். ஸோ அதனால என்னையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். எப்போவுமே வந்து என்னை விட்டு போயிடுவாங்க. ஸோ வீட்டிலன்றதுனால சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நான் தான் வந்து நல்லா செய்வேன்ட்டு. ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுப்பேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே கொட்டிட்டாங்க. கொட்டிட்ட பிறகு கொஞ்சமாக லெமனு, அதுக்கப்புறம் இந்த ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு லெமன் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஐடியா கொடுத்தேன். அதுக்கப்புறம் லெமனும் ஆட் பண்ணாங்க. லெமனும் ஆட் பண்ணுறது சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டே நம்மளுக்கு வந்து சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், எங்கள் ஒரு அண்ணா வந்து எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு ஆப்போசிட் வீட் தான். இது வந்து சாப்பாடு தான் முக்கியம்ட்டு பாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா எங்கேருந்து ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா கீழே இருந்து நம்ம சிக்கி வந்து குலைச்சிட்டே இருந்தான். எங்கடா இவங்க நம்ம விட்டு தனியாக போயிட்டாளுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பானிபூரி தண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதையும் குடித்தேன். அப்புறம் கைஸ், இதில் வந்து வீடியோ வந்து அந்தந்த வீடியோ கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எல்லா வீடியோவுமே வந்து ஒரே இதில் எடுத்து எங்கள் அக்கா ஃபோன்லேருந்து எடுத்து இதுக்கு அனுப்பினேன். ஸோ அதனால் கொஞ்சம் மோஜ் ஆகிட்ருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு கீழே இருந்தான் ஜிக்கி. அப்புறம் மேலே வந்துட்டு பார்த்தோம், அவன் கண்ணு பாருங்க பேய் மாதிரி இருக்குது. எல்லாம் மிக்ஸ் ஆகிட்ருக்கோம் கைஸ். சாரி, நெக்ஸ்ட் டைம் போட்டால் ப்ராப்பராக போடுறேன். ஏன்னா கொஞ்சம் ஃபோட்டோ வந்து வீடியோஸ் வந்து ஷஃபில் ஆகிடுச்சு. டக்குன்னு அனுப்புகிறப்போ வந்து ஷஃபில் ஆகிடுச்சு. அதனால் அப்புறம் நானும் போயிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக காளான் மட்டும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இது சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் சிக்கி நானும் வரேன்னு சொல்லிட்டு இருந்தான். சேர்ந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம். அப்புறம் மேலேருந்து மறுபடியும் கீழே ஓடி வந்துட்டு இருந்தாங்க கைஸ். மேலேயும் கீழே நடந்துட்டு இருந்தான். இந்த அண்ணாவும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு ஃபஸ்ட்டு சூப்பராக எல்லாமே சாப்பிட்டான். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.